இப்போ ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் சேர்ந்தது எப்படி தான் பார்க்குறீங்க? இவ்வளவு நாள் ஒரு 3 முறை முதலமைச்சராக அதிமுக தரப்பில் இருந்தவர், ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர், உச்ச பதவிகளை அடைந்தவர். இப்பொழுது திமுகவில் சென்று இருப்பதால் அவர் யாருக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்? ஓபிஎஸ்க்கா அல்லது அதிமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா, அல்லது திமுகவுக்கு அது ஓரளவு பலனை அளிக்கும்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு பலன்? ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரையில நீங்க மற்றவங்க வைத்தியலிங்கமோ இன்னும் 10-15 முன்னாள் இருக்காங்க, அவரெல்லாம் போகிற போது இந்த மாதிரி விமர்சனமே எழவில்லை. அந்த விமர்சனம் பெரிதா மதிக்கப்படுறது, பேசப்படுறது. ஆனா இவர் போகிற போது அதிமுக முதலமைச்சர் வாய்ப்பை பெற்றவர், இன்னொன்று கட்சியின் தலைமை பொறுப்பு இருந்தார். அப்போ இவர் இனி போ அந்த திமுக சேர்ந்து கட்சி தலைமை வாங்க முடியாது, முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு தெரியும். அப்ப எதற்காக போக வேண்டும்? அப்போ ஒரு பதவி சுகத்தை அனுபவித்தவர் மேலும் மேலும் அனுபவிக்க என்னத்தான் இருக்காரா? அவர் உண்மையிலேயே திமுகவை வளர்த்த வேண்டும், திமுகவை இன்னும் மேலும் மேலும் உயர்த்த வேண்டும் இருக்காரான்னு கேள்வி வருவீங்களா? அப்ப எல்லாம் எதுவுமே இல்ல. அவருடைய நோக்கம் அதிமுகவை இனிமேல் சேர முடியாது, எனவே நமக்கான அரசியல் உருவாக்க வேண்டும் போயிருக்காரு மக்கள் சொன்னாங்க. இன்னொன்று பொதுவான மக்கள் கருத்து, ஒரு உச்சத்தில் வைத்த கட்சியை காட்டி கொடுத்துட்டு போலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி வருது. ஏன் எடப்பாடியை நிராகரிச்சான்னு சொல்லுவாங்க. அதாவது இது மாதிரியான ஒரு சபலத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறவரை தொடர்ச்சியாக கட்சிக்குள் வைத்திருக்கவே முடியாதுங்க. ஏன்னா சின்ன சின்னத்துக்கு உள்ள 65 எம்எல்ஏ இருக்காங்க அதிமுகவில், 63 பேர் எதிர்ப்பு. அப்போ 2 பேர் ஆதரவு. ஆனா எதிர்க்கட்சிக்கு போட்டி வர்றாரு. அதாவது அவருடைய கண்ணியம் குறையாமல் அன்றைக்கு வாக்கு வைத்து முடிவு செய்யாம தவிர்த்தாங்க. முடிவு செய்தால் அன்றைக்கு அவருடைய அரசியல் வாழ்க்கை முற்றுப்பட்டிருக்குங்க. எனவே திரு ஓபிஎஸ் பொறுத்தவரை அவருடைய பலம் தெரியாமல் பலவீனத்தை வைத்துக் கொண்டு அவர் காய் வைக்கிறார். சசிகலா அவர்கள் மீது பேசினார், கொலையார் படத்துக்கு சொன்னாரு, இன்னும் அதையும் பேசினார். அதற்கு பிறகு அதை மாற்றி பேசினார். அப்போ ஒவ்வொரு வகையிலுமே தான் சொல்வது அதை திருத்தி மாற்றுவது, தான் சொல்வது மாற்றுவது. இப்ப நம்பகத்தன்மை இல்லாமல் அரசியல் நீடிச்சாரு. அதிமுக ரசிக்கிறீங்க தர்மயுத்தம் ஆரம்பிச்ச போது அதுக்கு பெரிய வரவேற்பு உண்மை. காரணம் என்ன? அம்மாவுடைய மரணம், அதுல சசிகலா காரணம்னு சொன்னாங்க, மக்கள் நம்பினாங்க. ஆனா அதற்கு பிறகு யார் மீது குறை சொன்னாரோ அங்கேயே சரணாகி. எனவே மக்களுக்கு திரு ஓபிஎஸ் இருந்த நம்பிக்கை போயிடுங்க. அதனால முழுக்க முழுக்க திரு பன்னீர்செல்வம் திமுக என்பது ஜென்ம எதிரி அதிமுகவுக்கு. அப்ப ஜென்ம எதிராக சரணாகி என்பது நிச்சயமாக யாராலும் ஜீர்ணிக்க முடியாது. நிச்சயமாக திமுக பலம் கிடையாது. ஸ்டாலினுக்கு பலமா தெரியுங்க. ஒரு முதலமைச்சரை கொண்டு வந்து பலமா ஸ்டாலின் ஒரு பிம்பத்தை உருவாக்கலாம். தேர்தல் வாக்கு ஒரு வடிவம் கொடுக்குது. அதிமுகவோட தலைவரே பிம்பம் தெரியும். ஓட்டு வராது, ஆனா பெர்செப்ஷன் கண்டிப்பா இருக்குங்க. அந்த வகையில ஸ்டாலினுக்கு ஒரு வெற்றி தான். ஆனா இங்க அதிமுக பொறுத்தவரையில மிகப்பெரிய வெற்றி. நீதிமன்ற தேர்தல் கமிஷன் போன வழக்கெல்லாம் முடிச்சுங்க. இனி அதிமுகவுக்கு ஒரு 4 ஆண்டுகளாக அவர் தொடுத்த வழக்குகள் அனைத்துமே இனி முடிவுக்கு வருங்க. எனவே இனி அதிமுக எந்த பிரச்சனையுமே இல்லைங்கிற அளவுக்கு வெற்றி தான். இப்போ சட்ட ரீதியான சிக்கல் இப்போ உங்களுக்கு ஆமா சார் பிரச்சனை முடிச்சிடலாம். சரி, சசிகலா கட்சி தொடங்கியிருக்காங்க, புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க. அதுல எதுவும் பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுகவுக்கு? சரி, மாவட்டங்கள்ல டிடிவி தினகரனுக்கு போன தடவை குறிப்பிட்ட வாக்குகள் வாங்கினாரு, இவர் அந்த பக்கம் வந்துட்டாரு. ஆனா சசிகலா திடீர்னு இப்போ கட்சி தொடங்கி இருக்கிறாங்களே, இதுக்கு முன்னால அதிமுக ஒன்றிணைன்னு சொன்னாங்க, ஒரு கட்சி புதிய கட்சி தொடங்கி இருக்காங்க. நீங்க இபிஎஸ் கேட்கும் போது நான் அதை பத்தி சசிகலா அவர்களுக்கும் கருத்து இருந்தாரு. சசிகலாவிலும் சரிங்க தினகரனும் சரி ஒரு வித்தியாசம் உண்டு. அதாவது தினகரன் அவர்களை பொறுத்தவரை 9 ஆண்டுகளாக கட்சி துவங்கி மக்கள் பிரச்சனைக்காக போராடிக்கிட்டே வரும். எந்த தேர்தலும் தவிர்க்காமல் நிக்கிறார், மக்கள் சந்திக்கிறார். அப்போ மக்களோட மக்களாக தினகரன் இருந்து வர்றாருங்க. அவருக்கு நெருக்கம் மக்களோடு உண்டு. ஆனா நம்ம சசிகலா பொறுத்தவரை மக்களுக்கு சம்பந்தமே இல்லைங்க. அதாவது ஏற்கனவே அதிகார மையத்தில் இருந்தாரு, இந்த அம்மா தான் தீர்மானிச்சாங்க, பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, எதுவும் மறுக்கல. ஆனா நேரடி அரசியல் இல்லைங்களே அவரு. அதெல்லாம் யாரு பேர் இருந்தது? அம்மா ஜெயலலிதா பேர்ல வந்தாலே ஏன் சசிகலா பேர்ல எதுவுமே வரல. அப்போ நேரடி அரசியல் இல்லாத ஒருவர், மறைமுகமாக ஒரு ஆதிக்கம் செலுத்திய ஒருவர் இன்று நேரடியாக நான் வருகிறேன் என்று சொன்னால் அது களத்தை மக்கள் மத்தியில் நிக்காது. அது சும்மா பிசினஸ் காணாம போயிடும். ஒரு கட்சியை துவங்கி மாநில அமைப்பு உருவாக்கி கிளை செயலாளர் இருந்து, ஒன்றிய செயலாளர் இருந்து, வட்ட செயலாளர் இருந்து, பேரவை செயலாளர் இருந்து, பகுதி செயலாளர் உருவாக்கி மாவட்ட செயலாளர் மாநில கொள்வது எளிதான காரியமே இல்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் மூலமாக மக்களை திரட்டுவது, வாக்கு வங்கி ஒன்று சேர்ப்பது,
வெற்றி பெறுவது இதெல்லாம் நடக்காத காரியங்க. அவர் நோக்கம் என்ன, எடப்பாடியாரை தோற்கடிக்க வேண்டும் எண்ணம் இருக்கிறது. ஆனா நிச்சயமா நடக்காது. அதாவது அம்மையாரோட இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற அந்த மதிப்பும் அது குறைவாக போக வாய்ப்புண்டு. அது மக்கள் மத்தியில தாக்கத்தையும் உருவாக்காது. 9 ஆண்டுகளுக்கு பிறகு சில விஷயங்கள் சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏற்கனவே சசிகலா மீது மக்களுக்கு கோபம் உண்டு, ஒரு வருத்தம் உண்டு, ஒரு மிகப்பெரிய அதிருப்தி உண்டு. அந்த அதிருப்தியால் தான் பல பேர் அதிமுக வெளியே போனாங்க. மக்கள் மத்தியிலும் உண்டு, கட்சியார் மத்தியிலும் உண்டு. எனவே அம்மையார் சசிகலா பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் அவருக்கு மக்கள் மத்தியில எந்த அனுதாபம் உருவாகாது. அதனால அதிமுக எந்த பாதியும் வராது. ஓகே.